தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படலாம். அதனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 23 முதல் 24. கவனிக்கணும். இங்க ஒருத்தர் பேசுறார் ஆண்டவர் கிட்ட, என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார். நல்ல வசனத்தை கவனிங்க. அவள் சுகமாகும்படிக்கு நீர் வந்து உமது கைகளை அவள் மீது வையும், அப்போது நம்பிக்கையோட வந்துட்டார். ஆண்டவர் கிட்ட வரும்போது எப்படி வந்துட்டாரு? கவனிங்க, நம்பிக்கையோட வந்துட்டார். நீ வந்து ஆண்டவரே நீங்க வந்து என் பிள்ளை மேல கையை வச்சீங்கன்னா என் பிள்ளை சுகமாயிடும். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் மகன் பிழைச்சிருவா, எனக்கு துக்கம் வராது. அதனால தயவு செய்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறார். அவர் ஆண்டவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? சரி கூப்பிடுறாங்க. அவர் அவரோடு கூட போகிறார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார். இதுக்கிடையில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை குறித்து இன்னொரு நாள் பார்ப்போம். கவனிக்கும். இப்போ அடுத்தது 34 வாசம் 35 வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனார், நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அவர்கள் சொன்ன வார்த்தையை, ஜெபாலய தலைவனுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்றார். அவ்வளவுதானங்க. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த பகுதியில ஒரு 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய விசுவாச வாழ்க்கை, தேவன் எப்படி நம்மோடு கூட செயல்படுகிறார், நமக்காக என்னெல்லாம் செய்கிறார் என்பதை இந்த பகுதியின் வழியாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எப்பவுமே சொல்றேன், நாம கேட்கிறதற்கு தீவிரமா இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. பேசுகிறதற்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதற்கு தாமதமாகவும், கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? எப்படி பேசுறதுக்கு எப்படி இருக்கணுமா? பேசுகிறதற்கு பொறுமையா பேசணும். எப்படி பேசணும்? வேதம் சொல்லுகிறது மெதுவான பிரதியுத்தரம். மெதுவான பிரதியுத்தரம் ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமா கேட்டு பதில் சொல்லணும். 2வது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது, அவர் தன் வாயை எப்படி திறக்கிறாராம்? நீங்க பேசணும், லேகியன் பிசாசு மாதிரி வாயை திறக்க கூடாது உங்க குடும்பத்துல. அல்லேலூயா. நான் வச்சதுதான் சட்டம். நீங்க அப்படி பேசுவீங்கன்னு சொன்னா உங்க குடும்பம் கட்டுப்பாட்டுல இருக்காது, உங்க கட்டுப்பாட்டுல இருக்காது. பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டில் நீங்க ஆண்டவர் கட்டுப்பாட்டில் இருந்தா குடும்பத்தை ஆவியானவர் உங்கள் மூலம் கட்டுப்படுத்தி நடத்துவார். நீங்க லேகியன் பிசாச போல ஆர்ப்பரித்து சண்டையிட்டு கத்தி கூப்பாடு போட்டு நான் எவ்வளவு நல்லவன் நீங்க சொல்லவே தேவையில்லை. கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடக்கைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நீங்க பிரயாசப்படுறதை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளக்கூடாது, உங்களை நீங்க பெருசா எண்ணிக்கொள்ள கூடாது. கர்த்தர் தான் உங்களை புகழணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 31வது வசனத்துல அதிகாரத்துல சொல்லுகிறார் கர்த்தர், அவர் புருஷனும் அவன் பிள்ளைகளை எழுப்பி அவளை பாக்கியவதி என்பார்களாம். புருஷனும் பிள்ளைகளை எழுந்து அவளை புகழுவாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவனோ ஒருத்தன் சொன்னா, எவன் சொன்னான்னு தெரியல, ஆவதும் பெண்ணாலே. அல்லேலூயா. அதுக்குள்ளான அர்த்தம் வேற ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆனா தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் நல்ல கவனிங்க. அவுட் ஆஃப் பைபிளுக்குள்ள இந்த சமங்களுக்கு போக வேண்டாம். பெண்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் எவீரு, அந்த மனுஷனுடைய பேர் என்னது? எவீரு மனுஷன். அவன் பேர் எவீரு. அந்த ஜெபாலய தன்னுடைய மகள் மரித்து போகிற நிலையில் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு அழைக்கிறார். ஆண்டவர் அவனோடு கூட போகிறார். இடையிலே 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ வருகிறார். இந்த லூக்காவிலும் மத்தேயு பகுதியில் வாசிக்கும் பொழுது 3 முறை 12 என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தம்முடைய 12 சீஷர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. நீங்க இது மார்க்ல எழுதப்படல, அந்த பகுதியை 12 சீஷர்கள் குறித்து எழுதப்படல.
நீங்க மத்தேயு மார்க்ல லூக்கால வாசிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய 12 சீஷர்களை அழைத்து ஆரம்ப பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த இங்க நான் சொல்றது இந்த ஒரே அதிகாரத்துல 3 பகுதி வரும். அல்லேலூயா. உங்களுக்கு எடுத்து வாசிங்க மார்க்ல. சரி லூக்கா 6 ஓகே. லூக்கா 6 இல்லையம்மா? இந்த பெரும்பாடு ஸ்திரீ அதே வருது. ஒரே சம்பவம் 8ஆம் அதிகாரமா ஒரே சம்பவம் 3 காரியம் ஒரே சம்பவமா மாறும். ஒரு 12 வார்த்தை தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டது. 1ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. பன்னிரண்டு பேரும் அவரோடு கூட இருந்தாங்களா? இப்ப பாருங்க அதே அதிகாரத்துல 41வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள போதும். நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே அதிகாரத்துல 3 முறை ஆண்டவர் அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால், அல்லது அந்த 3 முறை அந்த வார்த்தை வருவதற்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், அதில் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல சொல்லுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 சீஷர்கள் 12 ஏன் வேற அதிகாரத்துல 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்திருக்கலாம். வேறொரு பகுதியில 12 வருடம் அந்த சின்ன பிள்ளை 12 வயதில் இருக்கிற பிள்ளையோட சமம் வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவர் தொடர்ச்சியாக அதை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்கிறது. சரி, இன்றைக்கு நாம் எவ்விருவின் சம்பவத்தை பார்க்கிறோம். எவ்விரு இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது என்ன வார்த்தை அப்படின்னா, அந்த எவ்விருடைய மகள் மரித்து போனார் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவரும் அதை கேட்கிறார். நல்லா கவனிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவத்தை சுருக்கமா சொல்லி முடிக்கிறார். எவ்விரு வீட்டுக்கு ஆண்டவர் கடந்து வருகிறார். இந்த வருகையின் போது 12 வருடமாய் பெரும்பாடு ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் தன்னுடைய ஆஸ்தியை செலவழித்து சற்றாயிலும் சுகமடையாத அந்த பெண் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு வருகிறார் என்று அறிந்து எவ்விரு வீட்டுக்கு போகிற பாதையில ஒருவேளை அவருடைய வீடு இருந்திருக்கலாம், பக்கத்து தெருவா இருந்திருக்கலாம். அவர் கடந்து வந்து என்ன பண்றா, அவர் பிளான் பண்றான். இயேசுவின் வஸ்திரத்தையாயிலும் தொடலாம். பெண்கள் இந்த சூதக ஸ்திரீ வேதம் சொல்லுகிறது, அந்த பெரும்பாடு அதாவது மாதவிடாய் காலங்களில் பெண்கள் வெளியே தலை காட்டுவது இல்லை. அப்போ அந்த நாட்டில் இந்த பெண் வெளியே வருகிறதை உறவினர்களோ மற்றவர்களோ விரும்ப மாட்டார்கள். ஒருவேளை இயேசு என்ன நினைச்சுப்பாரு, இயேசு நான் போய் அவர் முன்னாடி இந்த பிரச்சனையோட போய் நின்னா இப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னை வந்து தொட்டதுக்காக வருத்தப்படுவாரோ, என்னை ஏதாவது சொல்லி விடுவாரோ என்று சொல்லி அவன் இருதயத்தை துக்கிட்டு பயத்தோட நிறைந்து அவருக்கே தெரியாம அவர் வஸ்திரத்தை தொடங்கணும்னு சொல்லி அவர் திட்டமிட்டு போகிறார். இவர்தான் ஜீசஸ். நமக்கு அல்லேலூயா, இவர் ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ் கொடுத்த கிளாக்ஸ். ஆமென். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இவருடைய நடந்து போயிட்டு இருக்கிறார். கூட சீஷர்கள்லாம் வராங்க. நிறைய பேர் இயேசு போனவன் இப்படி இருக்கும், திருவிழா வரும். அந்த பக்கம் முட்டுறாங்க, இந்த பக்கம் முட்டுறாங்க, அந்த பக்கம் இடிக்கிறாங்க. இப்பெல்லாம் நிறைய பவுன்சர் இருக்கிறாங்க. நடிகர்கள் எல்லாம் யாரும் தொடக்கூடாதவர்கள். அப்ப இயேசுக்கு பவுன்சர் யாருன்னு கேட்டா 12 சீடர்கள் தான். அவர்களையும் மீறி நடக்குது. ஜீசஸ் எப்படியாவது ஒரு முறை தொற்ற மாட்டோமா, எப்படியாவது இப்ப கருவூர்ல போய் கொஞ்சம் பேர் செத்தாங்க. அல்லேலூயா. அவங்க போனது செத்தான். இங்க ஆண்டவர் பார்க்க வர எல்லாம் செத்தவனா பயப்பான். கையில தட்டி ஆண்டவர் பார்க்க வந்தா செத்தவெல்லாம் பிழைப்பான். ராமன் இப்படி வரும் பொழுது அந்த அம்மா ஒரு 100 பேர் அவர் சூழ்ந்து வராங்க வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா இந்த 100 பேர் ஒரு 5-6 ரவுண்டா அவர் வளைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் முன்னாடி போயிட்டு இருக்கிறார். ஒரு அரைவட்டம் போல அப்படி சுத்திட்டு வருவாங்கல்ல. அப்போ எல்லாரையும் தாண்டி அந்த அம்மா புகுந்து விழுந்து வந்து லைட்டா இயேசுவோட ட்ரெஸ்ஸை தொட்டாங்க. ஏன்னா பேதுருவும் கூட போறார், யோவானும் கூட போறார், 12 சீடர்களும் கூட போறாங்க. இவர்களையும் தாண்டி அவரை தொட வேண்டும். ஒருவேளை இவங்க வஸ்திரத்தை தொடரக்கூடாது, பேதுருவோட வஸ்திரத்தை தொடரக்கூடாது. ரொம்ப கவனமா நாம செயல்பட்டு கைகளை தட்டி கட்டுற நீங்க கூட ஆண்டவரை தொடுகிறதுல கவனமா இருக்கும்.
ஆமென். உங்க அப்ப எவ்வளவு பாருங்களேன், இத்தனை தடைகளை தாண்டி விசுவாசத்தோட நம்ம கடந்து வந்து இயேசுவ கிட்ட நெருங்கி சந்துள்ள தான் கை விட்டுருக்கோம் நான் நினைக்கிறேன். இப்படியே அப்படி இந்த கேப் அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா சில நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அப்பா அம்மா அந்த இடையில கூந்து எட்டி பார்க்கும். அந்த மாதிரி அந்த அம்மா குனிஞ்சு இணைஞ்சு பார்த்து இயேசுவோட வஸ்திரத்தை என்ன பண்ணுச்சு, டக்கு தொட்டுச்சு. அவ்வளவுதான், ஒரு வாய்ப்பு கிடைச்சு தொட்டுச்சு. ஆண்டவருடைய வல்லமை சரி வஸ்திரத்துக்கு போடப்பட்டு அந்த அம்மாவுடைய சரீரத்தை தொட்டு சுகமாக்குச்சு. இதை உணர்ந்த இயேசு சொல்றாரு, என்னை தொட்டது யார்? ஆனா பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் இவ்வளவு பேருமை நெருக்கி கொண்டிருக்கிறார், எங்களால எங்க பவுன்சர் வேலையை பார்க்கவே முடியல, இவர்களை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நாங்க அப்படியே உங்க தனியா கொண்டு போகலாம் ட்ரை பண்றோம், எங்களால முடியல ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் பேதுரு சொல்றாரு, இப்படி இவன் நெருக்கும் போது யாரு தொட்டுருப்பா, எல்லாரும் தான் இடிச்சுட்டு வரானே அப்படின்னு சொல்லி இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இல்ல என்ன தொட்டது ஒருத்தர் உண்டு, அப்படி எதிர்த்து வல்லமை புறப்பட்டுச்சுன்றார். உடனே அந்த அம்மா பயந்து நடுங்கி போய் முன்னாடி வந்து நின்று, ஆண்டவரே நான் தான். அல்லேலூயா. இதெல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த எபிரேயருடைய வீட்டில் ஒருத்தன் வந்து சொல்றான், நீ ஆண்டவர் வருத்தப்படாதப்பா, உன் மக இறந்து போயிட்டு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் என்ன யோசிச்சிருப்பான், எபிரேயர், ஐயோ கொஞ்சம் ஆண்டவர் சீக்கிரம் வந்திருக்க கூடாதா, கொஞ்சம் சீக்கிரம் வந்தா என் மக பிழைச்சிருப்பாரு, ஐயோ என் மக போயிட்டாரு, நுழைஞ்சி போயிருக்கும். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, எடுத்து வாசிங்க 34வது வசனத்தை, சாரி 36வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எபிரேயரிடத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. கவனிங்க, இப்போ முதலாவது காரியம், நீங்கள் தடுமாற்றத்தோடு இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒரு ஸ்ட்ரகிள் டைம் வந்துருச்சு, லைஃப் ஒரு ஸ்ட்ரகிள் உள்ள வந்துருச்சு. எந்த முடிவு எடுக்கிறது எனக்கு தெரியல, எந்த காரியத்தை செய்வது என்று எனக்கு தெரியல. நீங்க இயேசுவின் மீது நம்பிக்கையோட வரீங்க, ஆனா அது பாதியில நம்ம கைவிட்டு போற ஒரு நிலைமை வந்துருச்சு, கைவிட்டு போயிடுச்சு. இப்ப கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய். அப்படின்னா என்ன, கர்த்தர் உன்னை முதலாவது பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் இழந்து போய்விட்டான், ஒரே மகன்ங்க. அந்த நாயுர் விதவையில் கூட ஒரே மகன். அல்லேலூயா. லாசரு அந்த சகோதரிக்கு ஒரே சகோதரன், தகப்பனற்றவர்களாக இருந்தாங்க போல. கர்த்தருக்கு பாருங்க, ஆண்டவர் தேடி போய் அற்புதம் செய்கிறார். எனக்கு இருந்த ஒரே வாய்ப்பு போய்விட்டது, எனக்கு இருந்த ஒரே ஒரு கதவு அடைக்கப்பட்டது, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அற்று போயிற்று. நாம் சொல்றோமா இல்லையா, இந்த டாக்டரை தான் நம்பி இருக்கிறேன், இவங்களை தான் நம்பி இருக்கிறேன், இவங்களே கையை விரிச்சுட்டாங்க, கதவு மூடிட்டாங்க, கையை விரிச்சுட்டாங்க, டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, எனக்கு ஒரே நம்பிக்கை போய்விட்டது, இயேசு வந்தால் சுகமாகி விடுவான், அது வரைக்கும் என் மகன் ஜீவனை பிடிச்சுக்கிட்டு இருப்பான் நம்பிக்கையோட வந்தேன். இயேசு வர ஆரம்பிச்சிட்டாரு, ஆனா என் மகன் என்னை விட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு எவ்வளவு வேதனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அவனுடைய ஒரே நம்பிக்கை போய்விட்டது. இப்ப ஆண்டவர் கூப்பிட்டது வேஸ்டா போச்சு. அவன் வந்து சொல்றான், போதகரை வருத்தப்படாதப்பா, உன் மகன் இறந்து போயிட்டான். இப்ப ஆண்டவர் நீ அழைச்சிட்டு உன் வீட்டுல ஒரு இழப்பு வந்துருச்சு, அது வந்து வேற ஒரு காரியம் நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் லைஃப்ல உனக்கு இருக்கிற பிரச்சனை இழப்ப சந்திச்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இருந்து சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார். உன்னை பார்த்து சொல்றாரு, கதவு மூடிருச்சு, நம்பிக்கை இல்ல, உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். இல்லப்பா, நீ பயப்படாத, இன்னும் விசுவாசத்தோடு. செத்துதானே போயிட்டாங்க, அவ மனுஷனால போயிருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசமாயிரு, பயப்படாத. என்ன கூப்பிட்டு நீ எப்படி பயப்படலாம்? நீ ஆண்டவரை அழைத்த பிற்பாடு எப்படி பயப்படலாம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எப்படி விசுவாசம் இல்லாம இருக்கலாம்? நீ அவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எந்த நோக்கத்தோட தெரியுமா? குல் தைரியமா இரு, பலப்படுத்துறாரு. உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? பலப்படுத்துகிறான். வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:13. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? என்னை பலப்படுத்துகிறார். எதனால பலப்படுத்துகிறார்? தம் வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறார். எதிரும் வேற ஒன்றும் சொல்லல. இப்போ சில இடங்களை பார்த்து அற்புதம் எப்படி நடந்திருக்கும். 100க்கு அதிபதி ஒருத்தன் வந்து சொல்லுவான், என் பிரியமான மகன் வேதனையா இருக்கிறான்,
மரண அவஸ்தைப்படுகிறான், அல்லது 110 குறித்து இன்னொரு இடத்துல சொல்லும் போது அவன் வேலைக்காரன் சொல்லப்படுகிறது. அவன் ஆண்டவர்கிட்ட வந்த உடனே அவன் கேட்பான். அப்போ ஆண்டவர் சொல்லுவாங்க, இப்போ அவன் சுகமாயிடுவான்னு சொன்ன உடனே வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் ஆயிடுச்சு, ஆண்டவர் சந்திச்சுட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து இவன் வேலைக்காரன் இன்னொருத்தன் வந்து சொல்றான், நான் அவன் வியாதியா இருக்கும் சுகமாயிட்டான்னு சொன்ன உடனே அவன் பார்த்து கேட்பான், ஆண்டவர் அந்த மனுஷன் பார்த்து அந்த தகவல் சொன்னவன்கிட்ட கேட்பான், எப்படி சுகமானா அப்படின்னு கேட்க மாட்டான், எப்போ சுகமானான். அவன் சொல்லுவான், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் அவனுக்கு ஜுரம் அவனை விட்டு நீங்க. ஏன் 7ஆம் மணி நேரம்? இயேசு தன்னோடு பேசின அந்த மணி நேரம். என்ன மணி? இவன் வர்றதுக்குள்ள ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கு வர்றது எத்தனை நாள் ஆகி போச்சு? அப்ப ஒரு நாள் பிரயாண தூரத்தில் இயேசுவை சந்தித்து விட்டு அந்த ஒரு நாள் பிரயாண தூரத்தில் வந்து விசாரிக்கிறார். அவன் விசாரிக்கிறார், வந்தவன் சொல்றான் அவன் சுகம் ஆயிட்டான். உடனே கேட்கிறான், எப்போ அவனுக்கு சுகமாச்சு? நேற்று 7ஆம் மணி நேரம். இயேசு தூரத்திலிருந்து சொல்லியும் அற்புதம் செய்வார். கைகள் தட்டி ஏனென்றால் அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் நல்ல கைகளை கட்டி விட்டாராம். அவரால் அங்கிருந்து அற்புதம் செய்ய முடியும். இங்கிருந்து ஜெபத்தை கேட்டு தூரத்தில் மருத்துவமனையில் இருக்கிற ஒருவரை இயேசு உயிர்ப்பிக்கவும் சுகமாக்கவும் விடுவிக்கவும் முடியும். கைகளை நல்லா கட்டி ஆண்டவர். ஆனா ஏவிலின் வீட்டுக்கு போகும்போது நடந்ததே வேற. அவர் வீட்டுக்கே போயிட்டார். ஏவிலின் வீட்டுக்கு போன போது என்ன சொல்றாரு? வீட்டுக்கே போயிட்டார். அல்லேலூயா. கானானிய பெண்ணை குறித்து சொல்லும்போது சொல்லுவாரு, உன்னால பிழைத்தால் போ அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஏவிலின் வீட்டுக்கு நேரா போறார். லாசரு அடக்கமான இடத்துல சுடுகாட்டுக்கே போயிட்டார். ஏவிலின் இந்த விதவை மகன் அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது அந்த அடக்கம் பண்ணுகிற இடத்துக்கு போகிற வழியை அவனை சந்தித்து விட்டார். அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அற்புதம். நமக்கு விசுவாசம் நம்ம பலப்படுத்துகிறார். இப்ப எவ்வளவு பயந்து போயிட்டான், ஐயோ செத்து போயிட்டாலே பயப்படாத. விசுவாசம் பலப்படுத்துகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறோம். கர்த்தரனை பலப்படுத்துகிறவா. அல்லேலூயா. ஏசாயா 41:10 சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை கையால தாங்கு, உன்னை பலப்படுத்துவேன். எனக்கு நடக்க நம்பிக்கையே இல்லை. கர்த்தர் பலப்படுத்துவாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அங்க சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் பாருங்க. கர்த்தருடைய நாமமே உன்னை பலப்படுத்தினது. நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா? நம்பிக்கை அற்று போயோ எனக்கு நடக்காத, மருத்துவரை நம்புறேன், அவரை நம்புறேன், இவரை நம்புறேன், அந்த நம்பிக்கை எல்லாம் ஒரு தூக்கி போடு. அவங்க நம்பிக்கை கூட, அவங்க சொல்ற வார்த்தை கூட ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடும். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஃபெயிலியர் ஆகாது. கைகளை தட்டி ஆண்டவர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க. பதினாறாவது வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தினது. 40 வயதுக்கு 40 வயது 42 வயசு நினைக்கிறேன். அந்த வயது மறிக்கத்தக்க அந்த நபரை கர்த்தருடைய நாமம் பலப்படுத்தினது. அப்ப இயேசு தன்னுடைய வலது கரத்தினால் உன்னை பலப்படுத்துவார். இயேசு உன்னை பலப்படுத்தி எதற்காக பலப்படுத்துகிறார்? எனக்கு பலனே இல்லை, என்னால செய்ய முடியாது, என் நம்பிக்கை போயிருச்சு, என்னால என்னை கை விரிச்சிட்டாங்க, எனக்கான வாசல் அடைக்கப்பட்டது, இனி வாழவே வழி இல்லை. உன்னை கர்த்தர் பலப்படுத்தி உன்னை வாழ வைப்பார். தட்ட மாட்டீங்களா? ஆண்டவர் இருதயம் விசாலமாகும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் இருதயத்தை விசாலமாக்குங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு 3 முறை சொல்லுங்க, இருதயத்தை விசாலமாக்குங்க, என் இருதயத்தை விசாலமாக்குங்க, என் இருதயத்தை விசாலமாக்குங்க. தேவனை அறிந்த ஜனமே இருதயம் விசாலமாக எதற்காக? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஓட, கர்த்தருடைய வழிகளில் ஓட, கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற பாதைகள். என் இருதயம் குறுகினதா இருந்தா என்னால செயல்பட முடியாது. ஏன் நிறைய நம்மளால செயல்பட முடியல? இருது அதுக்கு மேல ஏத்துக்க முடியல. அல்லேலூயா. ஒரு குழந்தைக்கு ஒரு 100 ml அல்லது 200 ml பால் பாட்டில் பால் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த குழந்தை அவ்வளவுதான் பிடிக்கும். அப்ப நீங்க குழந்தையாக இருக்கிறீங்களா?
நீங்க குழந்தையா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, உங்க எல்லாரும் குட்டி பால் ரெடி பண்ணிடலாம். பீடிங் பாட்டில் ரெடி பண்ணிடலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடி அதிகமா விடும். ஆனா ஏன்னா அழுதுனே இருக்கும்ல குழந்தை. ஹலோ, குழந்தை என்ன பண்ணும்? சொல்ற பேச்சு கேட்காது.